வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்: தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை களையும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அரசுக்கு எதிராக திமுக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திமுக அரசு தமிழகத்தில் ஏற்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக நடத்துவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு நோவாக் ஜோகோவிச், ஜெனிஃபர் பிராடி, நவோமி ஒசாகா ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை களையும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், உலகம் முழுவதிலுமிருந்து மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றார். எவ்வித மன அழுத்தமும் இன்றி மகிழ்ச்சியுடன் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இதில் பங்கேற்பதற்கான பதிவு MyGov.in இணையதளத்தில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். அண்டை நாடுகளில் ஆரோக்கியமான மற்றும் கோவிட்-19 தொற்று பாதிப்பு இல்லாத நிலையை உருவாக்க இந்தியா பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று மேலாண்மை குறித்த பயிலரங்கில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்தியாவை சுற்றியுள்ள 10 அண்டை நாடுகளும் ஒரு நாட்டில் பின்பற்றப்பட்டு வரும் சிறந்த நடைமுறையை அறிந்து கொண்டு அதனை தாங்களும் பின்பற்றி வருவதாக கூறினார். ஒத்துழைப்பு உணர்வுதான் ஒரு திட்டத்தை முன்னெடுத்து செல்ல முக்கியம் என்று குறிப்பிட்ட பிரதமர், கோவிட்-19 தொற்று பாதிப்பால் உலக அளவில் மிக குறைந்த அளவில் உயிரிழப்பு ஏற்பட்ட நாடாக இந்தியா உள்ளது என்றார். கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணியில் அண்டை நாடுகள் ஒற்றுமை உணர்வை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாட்டின் பரந்து விரிந்த மற்றும் வலிமையான சுகாதார சேவையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் உலகில் கிடைக்கும் மிக சிறந்த சேவைகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். 3வது இந்திய சுற்றுலா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா எப்போதும் சுற்றுலாவுக்கு மிகவும் உகந்த நாடாக திகழ்ந்து வருவதாக கூறினார். மருத்துவ சுற்றுலாவில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக இத்தொற்றுக்கு எதிராக உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கத்தை தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அகில இந்திய வானொலியின் தேசிய செய்திப்பிரிவு முதன்மை தலைமை இயக்குநராக திரு என் வேணுதர் ரெட்டி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை இப்பதவியில் இருந்த திரு ஜெய்தீப் பட்நாகர் பத்திரிகை தகவல் அலுவலக முதன்மை தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். வருகிற 1ஆம் தேதி அவர் தமது புதிய பொறுப்பை ஏற்க உள்ளார். திரு வேணுதர் ரெட்டி இதற்கு முன்பு மத்திய அரசின் மக்கள் தொடர்பு பிரிவில் கூடுதல் தலைமை இயக்குநராக பணியாற்றி வந்ததுடன் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் செய்திப் பிரிவுகளில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். அஇஅதிமுக அரசுக்கு எதிராக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். கோவிட்-19 தடுப்புப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டது, 2000 மினி கிளினிக்குகள், பயிர்க்கடன் ரத்து, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீடு போன்ற எண்ணற்ற திட்டங்களை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் தமிழக அரசு மக்கள் நலனுக்கான திட்டங்களை நிறைவேற்றவில்லை என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திமுக அரசு தமிழகத்தில் ஏற்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் பேசிய அவர், இம்மாவட்டத்திலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தொகுதி வளர்ச்சிக்கும் இந்த மாவட்டத்திற்கும் எந்த நலத்திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக நடத்துவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிக்கு வராத மாணவர்கள் பெற்றோர் அனுமதியுடன் தேர்வு எழுதலாம் என்றார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு கூடுதல் தேர்வு அறைகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
சென்டரை பொறுத்தவரையிலும் நாளை மறுதினத்திலே எத்தனை லட்சம் மாணவர்கள் எழுதப் போகிறார் என்பதை 24ஆம் தேதியின் இடத்திலே ஒப்படைக்கப் போகிறார்கள். கூடுதலாக தேர்வு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறோம். 20 மாணவர்கள் இருந்தாலே போதும், அந்த இடத்தில் தேர்வு மையங்கள் இருக்கப்பட வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தேர்வு மையங்கள் எவ்வளவு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதும், எத்தனை மாணவர்கள் இப்போது தேர்வு எழுதப் போகிறார் என்பதையும் பட்டியலிட்டு எங்களிடத்திலே 24ஆம் தேதியில் ஒப்படைக்க இருக்கிறார்கள். 25ஆம் தேதிக்கு பிறகு தெளிவாக எவ்வளவு மாணவர்கள் +2 எழுதப் போகிறார் என்பதை சொல்லுகிறேன். பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சேலம் மாவட்டம் தலைவாசலில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா வரும் 22ஆம் தேதி திறந்து வைக்கப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த ஆராய்ச்சி நிலைய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1100 ஏக்கர் பரப்பளவில் 1022 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இந்த பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவாக இருக்கும் என்றார். 3 பிரிவுகளாக அமைக்கப்படும் இந்த பூங்காவின் முதல் பிரிவில் நவீன பண்ணை முறைகளை விவசாயிகளுக்கு விளக்கி கூறும் வகையில் கறவை மாட்டுப் பண்ணை அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் 1502 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மரக்காணத்தில் அமையவுள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கும் அழகன்குளத்தில் 165 கோடி ரூபாய் செலவிலான மீன்பிடி துறைமுகத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருப்பதாக கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்கது என்று அறிவியல் அறிஞரும் கல்வியாளருமான டாக்டர் சிவக்குமார் தெரிவித்தார். 2021-22ஆம் ஆண்டிற்கான யூனியன் பட்ஜெட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அறிவியல் துறை அமைச்சகத்தின் வாயிலாக பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி அதற்குண்டான நடைமுறை சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அதை செயல்படுத்தும் விதமாக பல திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றது. சுற்றுச்சூழல், ஹைட்ரஜன் ஆற்றல், பசுமை ஆற்றல் போன்ற பல்வேறு ஆற்றல் வளங்களை மேம்படுத்தும் விதமாக இந்த ஆண்டு பல்வேறு திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு கூர்மையான பார்வையோடு இந்த திட்டங்கள் வழிவகை செய்யப்பட்டுள்ளதை பாராட்டுகின்றோம். மாவட்டச் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் தொப்பம்பட்டியில் 600க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு திருமண நிதி உதவி மற்றும் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களை வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்று வழங்கினார். வேலூர் மாவட்டம் ஊசூரில் கூட்டுறவு வங்கி கிளை மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 22 அம்மா மினி கிளினிக்குகளை வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி இன்று திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு ஆடவர் பிரிவில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச், மகளிர் பிரிவில் ஜெனிஃபர் பிராடி, ஜப்பானின் நவோமி ஒசாகா ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதுவரை அதிகபட்சமாக ஆல்ரவுண்டர் கிறிஸ் மோரிஸை 16 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கும், சிவம் துபேவை 4 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏலத்தில் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு தொடர்பான மன அழுத்தத்தை களையும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அரசுக்கு எதிராக திமுக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திமுக அரசு தமிழகத்தில் ஏற்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக நடத்துவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு நோவாக் ஜோகோவிச், ஜெனிஃபர் பிராடி, நவோமி ஒசாகா ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.